இன்னொரு சிலையை நீங்க போய் புதுசா செய்யணும் அப்படின்னு கேட்கிறாரு. நீயே இருக்கிறியா சுவாமி அப்படின்னா, எங்க இருக்கிற? கடல்ல தான் இருக்கிறேன், என்னை வந்து கூட்டிட்டு போ அப்படிங்கிற. கடல்ல நான் எங்கன்னு வந்து தேடுவேன் அப்படின்னு கேட்கிறார். சமுத்திரத்துல எங்க போய் தேடுறது? அப்போ முருகப்பெருமானே அடையாளம் சொல்லுகிறார். எந்த இடத்துல நான் இருக்கிறேனோ அந்த இடத்துல எலுமிச்சம் பழம் மிதக்கும், மேலே கருடன் வட்டமிடும், அந்த இடத்துல வந்து என்னை நீ தேடிப்பார், உன் கைகளில் நான் கிடைப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் போய் கடல்ல மூழ்கி தேடி எடுத்ததுதான் இன்னைக்கு நாம வழிபடக்கூடிய சண்முகர். கடல் வரைக்கும் உலா போயிட்டு திரும்ப வந்த மூர்த்தி இந்த மூர்த்தி. நீங்க யோசிச்சு பாருங்க, நான் எங்க இருக்கேன், என் பக்தர்களை நான் பார்க்கணும், திரும்ப என்னை அழைச்சிட்டு வந்து இந்த இடத்துல வை அப்படின்னு சொல்லி தன்னுடைய இடத்திற்கு திரும்ப வந்து அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னா அந்த சண்முகர் எப்பேற்பட்ட சண்முகர் அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க.